ஜக்கி வாசுதேவ் என்ன கிழிச்சான். ஜக்கி வாசுதேவுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி? சுய விளம்பரத்துக்காகவும் அரசியலுக்காகவும் இவங்களோட சுய முக்கியத்துவம், இவங்கெல்லாம் ஒட்டுண்ணிகள், இவங்கெல்லாம் லீச்சஸ், இவங்கெல்லாம் பாரசைட்ஸ். அதாவது மதத்தையும் இறைவனையும் வைத்து முன்னேறதுக்காக பேசுற பாரசைட்ஸ். அதே சமயத்தில் மத நல்லிணக்கத்தை உடைக்கிறதுக்காக பேசுற பாரசைட். ஏன் தமிழ்நாட்டில் மாத்திரம் ஜக்கி வாசுதேவ் பெங்களூர்ல இருக்கும்போது தானே மர்மமாக மனைவி மறைந்தார். ஜக்கி வாசுதேவும் தமிழ்நாட்டுக்கு என்ன இயற்கையான தொடர்பு? ஜக்கி வாசுதேவ் மதுரைக்கு சம்பந்தமே இல்லை. ஏன் ஜக்கி வாசுதேவுக்கு மதுரை கோயில் மேல பற்று இருக்கு, இல்ல அவ்வளவு அக்கறை இருக்கு? ஏன் ஜக்கி வாசுதேவுக்கு உத்தரகாண்ட் கோயில் மேலயும் குஜராத் கோயில் மேலயும் ஏன் பற்று இல்ல? அங்கெல்லாம் அரசாங்கம் எடுத்தா இது வாய் திறக்க மாட்டாரா? தமிழ்நாட்டுல சொத்துக்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி, வனத்துறையில ஆக்கிரமிப்பு பண்ணி சொத்து எடுத்து, அதனால ஒரு திருடு பண்ணா இன்னொரு திருடுக்கு பேசுறதுக்கு உரிமை உண்டா? என்னங்க பேசுறீங்க? நான் சொல்றேன், சிஏஜி ரிப்போர்ட்ல ஜக்கி வாசுதேவோட ஈஷா பவுண்டேஷன் வனத்துறை